ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், பணத்தட்டுப்பாடு, நிம்மதி இல்லாமை, உடல்நலக் குறைவு அல்லது நினச்ச காரியம் நடக்காமல் போகிறது. இதுக்கெல்லாம் மாதக்கணக்கில் காத்துட்ருக்காம ஒரே ஒரு வினாடியில் ஒரே ஒரு வார்த்தையை வச்சு உங்கள் சூழ்நிலையை அப்படியே தலைகீழாக மாற்ற முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க. வெளிநாட்டில் சுவிட்ச்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மந்திர வார்த்தைகளுக்கு அசாத்தியமான சக்தி இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அடையணும்னு நினச்சாலும் அதை அப்படியே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிற, நீங்களே ஆச்சரியப்பட போகிற அந்த மேஜிக் வார்த்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா கடைசியில் ஒரு சூப்பர் போனஸ் டிப்ஸ் இருக்குங்க. அது மட்டுமே இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிராக்களையும் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சுவிட்ச்வேர்ட் அப்படின்னா என்னன்னு சுருக்கமாக நம்ம புரிஞ்சுப்போங்க. இருட்டான அறையில் இருக்கிற சுவிட்சை போட்டால் உடனே லைட் எரியுது இல்லையா? அதே போல் நம்ம ஆழ் மனசில் எண்ணற்ற சக்திகள் தூங்கிட்டு இருக்கு. சில குறிப்பிட்ட வார்த்தைகளை நாம் உச்சரிக்கும் போது அது நேராக போய் அந்த ஆழ் மனசோட சுவிட்சை தட்டி எழுப்பும். இது ஏதோ மாந்திரீகம், மந்திரம் இதெல்லாம் கிடையாதுங்க. முற்றிலுமே சயின்ஸ் தான். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தனி அதிர்வலை இருக்குது. அந்த அதிர்வலை பிரபஞ்ச ஆற்றலோடு கனெக்ட் ஆகும்போது நாம் நினச்சது நடக்கும். இப்போது முதல்ல பண வரவை ஈர்க்கும் மேஜிக் வார்த்தை. முதல் ரகசியம் இதுதாங்க. நிறைய பேருக்கு இருக்கிற பொதுவான பிரச்சனை பண பற்றாக்குறை. கை நிறைய சம்பாதிக்கணும், கடன் அடையணும், திடீர் பண வரவு வரணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்த வேண்டிய வார்த்தை கவுண்ட். இந்த கவுண்ட் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் மனசுகளை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது உங்கள் ஆழ் மனசுக்கு பணம் என்னும் சூழ்நிலையை உருவாக்கும். இன்னும் வேகமாக வேலை செய்யணும் அப்படின்னா ஃபைண்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபைண்ட் அப்படின்னா புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது. கவுண்ட் அப்படின்னா பணத்தை ஈர்க்கிறது, பணத்தை எண்ணுகிறது. பண நெருக்கடி வரும்போதெல்லாம் இதை மனசில் நினச்சி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம எல்லாருமே செய்கிற தவறு என்ன அப்படின்னா, ஒரு பண பிரச்சனை, கடன் பிரச்சனை அப்படின்னா, ஐயோ இந்த கடன் எப்போ அடையும், இந்த பணப்பிரச்சனை எப்போ போகும், பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, இதையே தான் நம்ம யோசிப்போம். நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை தான் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தாங்க கடன் 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 நம்ம நினைக்கவே கூடாது. அதுக்கு பதிலாக பண வரவு அப்படின்னு நினைக்கும். ஃபைன் கவுண்ட், ஃபைன் கவுண்ட் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எப்பெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, தூங்கி எந்திரிச்சதும் சொல்லலாம். இல்லை எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து மனசு ஒரு மாதிரி இருக்குது, பணப்பிரச்சனை உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கும் போதெல்லாம் பணப்பிரச்சனையை மறந்துடுங்க. பணத்தை எண்ணுற மாதிரி புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இந்த ஒரு மந்திர வார்த்தையை சொல்லி பாருங்கள். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்த உடனே பெரிய கோலுக்காகலாம் சொல்லக்கூடாதுங்க. எந்த சுவிட்ச்வேர்டாக இருந்தாலும் சரி, எந்த பரிகாரமாக இருந்தாலும் சரி, பெரிய கோல் என்ன, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, கல்யாணம் ஆகிறது, இல்லை உங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடன் அடையிறது அப்படின்னா ஒரே நாளில் நடக்குமா? நடக்காது இல்லையா? சின்ன சின்ன விஷயங்களையும் முதல்ல நீங்கள் நினச்சி பாருங்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு நீங்களே வச்சுக்கோங்க, ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஃபைன் கவுண்ட் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் நாளையிலேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 24 ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு 1000 ரூபா நீங்கள் எண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலை கொண்டு வந்து இந்த வார்த்தையை சொல்லுங்கள். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் சொல்லுங்கள். இதுக்கு வந்து நேரம் காலம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம மனசு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அந்த நேரத்தில் சொல்லும்போது இன்னும் ஆழமாக வேலை செய்யும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள். 24 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச கோல் வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு நடந்துருங்க. அப்படி நடந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய ஆழ் மனசு நம்ப ஆரம்பிச்சிடும். இதை செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும், நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு உங்களுடைய மனசு நம்ப ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பெரிய பெரிய கோலாக நம்ம ட்ரை பண்ணலாங்க. இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்துங்க. அடுத்ததாக ஒரு வேலையை ஆரம்பிப்பீங்க, ஆனால் அது பாதியிலே நின்றுடும். அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுல தொடர்ந்து தடை வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க பயன்படுத்த வேண்டிய மிக சக்தி வாய்ந்த சுவிட்ச்வேர்ட் அப்படின்னா டுகெதர். டுகெதர் அப்படிங்கிற வார்த்தை உங்கள் உடம்பு, மனசு மற்றும் பிரபஞ்ச ஆற்றல் மூன்றையும் ஒன்றா சேர்க்குங்க. ஒரு வேலை, ஒரு காரியம் உடனே முடியணும் அப்படின்னா டுகெதர் டன் அப்படின்னு சொல்லணும். எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி, இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி, இல்லைனா ஒரு முக்கியமான பிஸ்னஸ் டீல் பேசும்போது இதை மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருங்க. காரியம் பாசிட்டிவாக முடியுங்க. மெத்தடையெல்லாம் எப்படி சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா இதுக்கு ஒரு 3 வழிகள் இருக்குங்க. சிம்பிளாக 3 வழியை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்.
முதல்ல வந்து சாண்ட் பண்ணுறது காலையில் எழுந்த உடனே, அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, இல்லை எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸாக நீங்கள் உட்காருங்க அப்படின்னா, அப்போது இந்த வார்த்தைகளை நீங்கள் சாண்டிங் பண்ணலாங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு என்ன தேவை, முதல்ல பண பிரச்சனை அப்படின்னா ஃபைன் கவுண்ட் அப்படின்னு 28 முறை சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா 108 முறை மனசுக்குள்ளே சொல்லுங்கள். இல்லை புதுசாக ஏதாவது வந்து இன்டர்வியூக்கு போக போகிறீங்க, இல்லை புதுசாக பிஸ்னஸ் டீல் பேச போகிறீங்க, ஏதாவது ஒரு புது விஷயம் தொடங்க போகிறீங்க அப்படின்னா டுகெதர் டன், டுகெதர் டன் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது பாசிட்டிவாக நடக்கும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா வாட்டர் மெத்தட். நீங்கள் குடிக்கிற தண்ணி பாட்டிலில் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் இந்த வார்த்தையை எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. அந்த தண்ணீரை குடிக்கும்போது அந்த எனர்ஜி உங்கள் உடம்புக்குள்ளே போகுங்க. இது நிறைய பேர் வந்து பயன்படுத்தின ஒரு சிம்பிள் மெத்தட். சின்னதாக எழுதி கூட நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். மற்றவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்களோ அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் உங்கள் கண்ணில் படுற மாதிரி எழுதி வச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்க 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 அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உடம்பு ஃபுல்லாக பரவி சீக்கிரமாகவே நடக்குங்க. 3வது மெத்தட் வந்து கையில் எழுதுறது. ப்ளூ இங்க்கு அப்படின்னா ரெட் இங்க்கு, அப்படி இல்லைனா க்ரீன் கலர் இங்க்கு பேனால் உங்கள் இடது உள்ளங்கையிலையோ அல்லது மணிக்கட்டிலையோ தினமுமே இந்த வார்த்தையை எழுதிட்டு வரலாம். நம்ம உடம்போட இடது பக்கம்தான் பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கும் பகுதி, அதாவது வந்து ரிசீவிங் சைடு. ஸோ அந்த இடத்துல இந்த வார்த்தையை எழுதி வச்சுட்டு நீங்கள் பார்க்குற மாதிரியே பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அந்த எனர்ஜி ஃபுல்லாக உங்களுடைய உடம்பு உள்வாங்கிக்கிட்டே இருக்குங்க. இந்த 3 மெத்தடும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடை தான் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முதல்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எனக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்தது அப்படின்னு சொல்லி. அது என்ன அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். இந்த சுவிட்ச் வேர்டு எப்படி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றதையும் என்னுடைய அனுபவபூர்வமான உண்மைங்க. ஒரு ஜுவலில் வந்து நான் ஏதோ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து கழட்டி, எப்போவுமே போயிட்டு வந்தேன்னா கழட்டி டிவி ஸ்டாண்டாண்ட வைப்பேன், அப்படி இல்லைனா டேபிள் மேலே வைப்பேங்க. இந்த இடத்துல தான் வைப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதை நல்லா கொஞ்சம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து எங்கே வைப்பேனோ அங்கே வச்சுருவேங்க. அன்றைக்கி வச்சா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுங்களா, போயிட்டு வந்த டயர்டில் அப்படியே விட்டுட்டு நான் போய் படுத்துட்டேன். 2 நாள் கழித்து தான் எனக்கு ஞாபகம் வருது, ஐயோ வச்சுமே எடுத்து வைக்கலையே, எங்கே வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வைக்கிற இடம் 2 இடம் தான் எனக்கு தெரியும். அந்த 2 இடத்துல பார்க்குறேன் காணோங்க. ரொம்ப மனசு படபடப்பு வந்துடுச்சு. இப்போ நகை விற்கிற வலையில் இது தொலைஞ்சு போயிடுச்சோ, இது காணாமல் போயிடுச்சோ அப்படின்ற பதட்டத்தில் தேடுறேன். வீட்டையே 1 மணி நேரத்தில் 2ஆக பிரித்து போட்டேங்க. எனக்கு கிடைக்கல. ரொம்ப பயம் வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மனசை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரிச்சர்ட் மேலெலாம் எனக்கு அபார நம்பிக்கை உண்டுங்க. அந்த பதட்டத்தில் என்ன சொல்லணும்னு கூட எனக்கு 1 மணி நேரம் தெரியல. அதுக்கப்புறம் என்ன நானே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஐ காட் இட் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் அப்படியே சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மனசு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது என்னுடைய மனசு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக அந்த நகை கிடச்சிடுச்சு அப்படின்னும்போது என்னை அறியாமலே ஒரு சந்தோஷம் எனக்கு வந்துடுச்சுங்க. கண்டிப்பாக அது கிடச்சிருச்சு, ஐ காட் இட் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன். தேட ஆரம்பிக்கல. ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஏற கட்டணும்ல, எல்லாத்தையும் பிரித்து நான் தான் போட்டு வச்சுருக்கிறேன், நான் தான் ஏற கட்டணும். வீட்டில் வேறு யாரும் கிடையாது, இது பசங்க எடுத்து தூக்கி போட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் தான் ஏற கட்டணும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் போய் ஏற கட்டிகிட்ருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி தேடின இடத்துல அந்த பொருள் இருந்திருக்கு, என் கண்ணுக்கு தெரியல. சத்தியமான உண்மைங்க. எனக்கு தெரியல. ஏன்னா அப்போ என்னுடைய மனநிலைமை ரொம்ப பதட்டமாக இருக்குது. காணோன்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும் தான் மனசுக்குள்ளே இருந்தது. நான் ஏற கட்டும்போது அதே ட்ராவில் அந்த பாக்ஸில் அந்த நகை இருந்ததுங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. மந்திரம் சொன்ன ஒரு 5 நிமிஷத்துலேயே எனக்கு அது நடந்ததுன்னா ரொம்ப பூரிப்பாக இருக்குது, கூஸ் பம்ப் ஆகுதுங்க எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப பதட்டப்படக்கூடாது. நம்ம வந்து சாதாரண மனுஷ ஜென்மங்க தான் இல்லையா? எந்த எமோஷனாக இருந்தாலும் உடனே காமிச்சிடும். அதிக கோபம், டென்ஷனு, அழுகை, சந்தோஷம் இதெல்லாம் காமிச்சிடும். ஆனால் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த விஷயத்தை தேடும்போது அது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது நடந்திருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேருக்கு இது ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. உண்மையிலேயே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த ஒரு சுவிட்ச் வேர்டுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க. நீங்களும் ஏதாவது ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எமோஷ்னல் ஆகாதீங்க. காணலையேன்னு அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஐ காட் இட்ன்னு சொல்லிகிட்டே இருங்க. அது உங்கள் கையில் கிடைக்கும், எப்படியாவது கிடைக்குங்க. அதாவது நீங்களே தேடி கண்டுபிடிக்கலாம், இல்லை யாராவது ஒருத்தர் அந்த பொருளை கொண்டு வந்து வீட்டில் இருக்கிற யாராவது இந்த பொருள் இங்கே கடந்தது, இதையா தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.
சரி, இப்போ வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன போனஸ் டிப்ஸ் இதுதாங்க. உங்கள் மனசு எப்போல்லாம் ரொம்ப கவலையாக குழப்பமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ அப்போ உடனே கிளியர் அப்படின்ற வார்த்தையை ஒரு 10 முறை சொல்லுங்கள். உங்கள் மனசு அப்படியே சாந்தமாயிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் கிளியர் அப்படின்னு சொல்லுங்கள். அதே போல் உயிரை விட உங்கள் ஆரோக்கியத்தை மாற்றும் சுவிட்ச்வேர்ட் ஒரே ஒரு வார்த்தைங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆரோக்கியத்திற்கான மிக சக்தி வாய்ந்த உலகளாவிய சுவிட்ச்வேர்ட் பி மற்றும் டிவைன் ஹெல்த். பிஇ இது நோய்களை தடுத்து உடலை இயல்பு நிலைக்கு கொண்டு வரும். அதே போல் டிவைன் ஹெல்த் இது பிரபஞ்சத்தின் தெய்வீக ஆரோக்கியத்தை உங்கள் உடலுக்குள் ஈர்க்கும். உடல் சோர்வு, நாள்பட்ட வலி, மன அழுத்தம் எதுவாக இருந்தாலும் இந்த வார்த்தைகளை ஒன்றா சேர்த்து பி டிவைன் ஹெல்த் அப்படின்னு சொல்லணுங்க. உங்களுக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, மாத்திரை போட்டால் தான் சரியாகும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு வார்த்தையை ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக நிதானமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக தலைவலி கம்மியாகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சுவிட்ச் வேர்ட்ஸ் பயன்படுத்தும் போது முழு நம்பிக்கையோடு பயன்படுத்தணும். நடக்குமா நடக்காதான்ற சந்தேகத்தோடு செஞ்சால் பலன் தரவே தராது. இன்றைக்கே உங்களுக்கு தேவையான ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுத்து 21 நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள். நிறைய வார்த்தையை போட்டு குழப்பிக்க வேணாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா ஃபைன் கவுண்ட் அப்படின்னு ஒரு 21 நாள் சின்ன கோலாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸுக்கு சின்னதாக ஒரு கோல் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பெரிய கோலாக ட்ரை பண்ணலாங்க. எதுவாக வேணாலுமே ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும், சொந்த இடம் வாங்கணும், கார் வாங்கணும், உங்களுக்கு பிடிச்ச பைக் வாங்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், எதுவாக இருந்தாலுமே அதுக்கு நேர்மறையான வார்த்தைகளை சொல்லுங்கள். சுவிட்ச் வேர்டாக உங்களுக்கு சொல்ல தெரியலனாலும் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா உங்கள் குழந்தை அழகாக உங்கள் மடியில் படுத்துட்ருக்கு, நீங்கள் அதை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஃபீல் பண்ணி பாருங்கள். குழந்தை 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் மணப்பந்தலில் உட்காந்துட்ருக்குறீங்க, கல்யாணம் நடந்துட்டுருக்கு, உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிக்கோங்க. ஃபீல் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நடக்கிற மாற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ்.